this is Shrutika Artistry. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் மிஷினுக்கு கேதரிங் ஃபுட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான். இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் எனக்கு எடுத்திருக்க ஃபுட்டர் பார்த்தீங்கன்னா P5 கேதரிங் ஃபுட்டர். ஸோ நான் ஃபர்ஸ்ட் அங்கே இருக்க ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நான் பெரிய ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேப்பிடாக நீங்கள் ஃபுட் சேஞ்ச் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஷாப் வச்சுருக்கேன் நான் அடிக்கடி ஃபுட்டை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, ஷாப்ஸில் உங்களுக்கு குவிக் ரேப்பிட் ஃபுட்டர் சேஞ்சர்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஃபுட்டருக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரேப்பிட் ஃபுட் சேஞ்சர் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு கீழே இருக்க ஃபுட்டரை ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் கேதரிங் ஃபுட்டர் வச்சுட்டு உங்களால் ஸ்க்ரூ போட முடியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்க்ரூ போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நாப் மேலே ஏற்றிட்டு நீங்கள் கேதரிங் ஃபுட்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ ட்ரைவரை போட்டுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரோல் ஹெம் ஃபுட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு நீரில் அந்த த்ரெட்டை கோத்துக்கிறேன். அண்ட் எப்பயும் போல் நார்மலாக நம்ம ஃபுட்டருக்கு போடுற மாதிரி இதுலேயும் ஒரு கேப் இருக்கும். அதில் நீங்கள் த்ரெட்டை இந்த சைடை கோர்த்து கொண்டு வந்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு A to C மிஷின் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போது நான் 3ல் வச்சுட்டு கேதரிங் ஃபுட்டர் எப்படி வருதுன்ட்டு ரஃபாக உங்களுக்கு காட்ட போகிறேன். அண்ட் நான் 400ல் வச்சுட்டு கேதரிங் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா மிஷினை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஃபுட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீடில் உங்கள் கையில் குத்தலாம். அண்ட் நீங்கள் கேதரிங் ஃபுட்டர் பண்ணும் போது பின்னாடி இழுக்கக்கூடாது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் டெய்லி வீடியோஸ். தேங்க்யூ.